மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் சுமார் 7000 பேர் பங்கேற்பு. விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் மற்றும் உச்சநீதிமன்றத்துடன் மோதும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது திமுக பொதுக்குழு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றம். குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. திமுகவில் புதிதாக மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கம். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அடங்கிய கல்வியாளர் அணியை உருவாக்கவும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல். மதுரை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்காக தடபுடலாக தயாராகும் விருந்து. சைவம், அசைவம் என 48 வகை உணவுகள் தயாரிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்பதுரை, தனபால் போட்டி. துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவிப்பு. திரு ஐ.எஸ். இன்பதுரை BABL எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா. தனபால் MA ML MBA PhD எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக கே.பி. முனுசாமி அறிவிப்பு. அடுத்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவிற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என விளக்கம். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்று அளிக்கப்பட்ட உறுதிமொழியை முறைப்படி அதிமுக அறிவித்துள்ளது. கடமையை அதிமுக நிறைவேற்றி இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்யாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2026 தேர்தலை ஒட்டியே தங்களது அரசியலும் இருக்கும் என பேட்டி. 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவேதான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டிதான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 பாமக மகளிர் மாநாடு நடைபெறும் என ராமதாஸ் அறிவிப்பு. அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் விளக்கம். மகளிர் சங்க மாநாடு பூம்புகாரில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10 அந்த மாநாடு நடைபெறும். மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்துக்குவார். எல்லாரும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. தன்னை பின்னாலிருந்து யாரும் இயக்கவில்லை என ராமதாஸ் விளக்கம். பொதுக்குழுவின் அதிகாரம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அறிவிப்பு. பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதால சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. பாமக நிர்வாகிகளுடன் 3வது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு.
குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 7 நாட்களுக்கு பிறகு ஆனந்தமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். முல்லை பெரியாறு அணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. மலர் தூவி வரவேற்ற விவசாயிகள். புதுக்கோட்டை அருகே 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் சோக முடிவு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். கல்லூரி முதல்வர் மீது போலீசார் வழக்கு பதிவு. டெல்லியில் தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாமில் வீடுகள் இடிக்கப்படுவதற்கு எதிராக சாலையில் அமர்ந்து மக்கள் தர்ணா. வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய காவலர்கள். திருப்பதி திருமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருக்கும் நிலை. அதிமுக தரப்பிலிருந்து மாநிலங்களவை இடத்திற்கான வேட்பாளர்கள் என்பவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது தேமுதிகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பினை மேற்கொண்டது. அதிமுக தரப்பில் தேமுதிக கூட்டணியில் தொடர்வதாக கூறப்பட்டது. தேமுதிக தரப்பில் அதை உறுதி செய்யவில்லை. 2026 தேர்தலையொட்டி அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்கிற ஒரு கருத்தினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அவர் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அதிமுகவிற்கே இந்த முறை 2 மாநிலங்களவை சீட்டுகளும் வழங்கப்படும் என்று சுதீஷிடம் நேற்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் அவர்களுடைய சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அறிவிப்பு வெளியான நிலையில் 2026 ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் தேர்தலில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் அதிமுக தரப்பில் கூறியிருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் கூட்டணி குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே ஜெயக்குமாருக்கு மாநிலங்களவை இடம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மாநிலங்களவை வேட்பாளர்களுக்கான பரிசீலனை என்பது நடைபெற்ற போது அதில் திரு ஜெயக்குமார் அவர்களின் பெயர் இருந்ததாகவும், ஆனாலும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பங்கு இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. திரு இன்பதுரை, திரு தனபால் என 2 நபர்கள் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அதிமுக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர்.